இந்த வருஷம் கல்கோரி ஏலம் எடுக்க அதிகபட்சமா 4 பேர் டெண்டர் போட்டிருக்காங்க. நெற்குன்றம் பரந்தாமன் 4 கோடியே 50 லட்சம், பெரியபாளையம் கோபால் 4 கோடியே 60 லட்சம், ரகலபுரம் சுந்தரம் அவர்கள் 5 கோடி, கடைசியாக ரகலபுரம் ராமூர்த்தி அவர்கள் 5 கோடியே 5 லட்சம். கோடிக்கு மேல யாரும் கோட் பண்ண வேணாம்னு சொன்னல. எவ்வளவு நாளைக்கு தான் நீ சொல்றதே நாங்க கேட்கறது? அப்பயே சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா மொத்த ஏலத்தை நீயே எடுத்துக்கிட்டு தாராளமா விட்டு கொடுத்துருப்பீங்களோ? 15 கோடி கல்கோரிய 5 கோடிக்கு எடுத்துட்டு மொத்தத்தை நீயே அள்ளிட்டு போயிருப்ப. நாங்க என்ன வேற எல்லாம் ஆட்டிட்டு போவோம் நினைச்சியா? ஏய் போயா. சொல்லுண்ணா. கல்குவாரி நம்ம கையை விட்டு போயிடுச்சு குமாரு. அதை வேற ஒருத்தன் எடுத்துட்டான். இப்போ நான் என்ன பண்ணணும்? அவன் உயிரோடவே இருக்க கூடாது குமாரு. நம்ம பசங்களை அனுப்புறேன், அவனுங்க தீத்துருவானுங்க. என்னை தேடி வர கமிஷனரே பயப்படுவான். சாதாரண கான்ஸ்டபிள் நீ. ஹலோ, எந்திரிங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இடம் பிடிச்சு வச்சிருக்கோம். நேரா சேர்ல வந்து உட்காருறீங்க. மொத்த இடத்தையும் நீங்களே பிடிச்சு வச்சுக்கிட்டா மத்தவங்க எல்லாம் எங்க உட்கார்றதா? அம்மா சத்தம் போடாதம்மா. அண்ணனை தள்ளிட்டு போன பொண்ணு இவங்க தான். பாக்க மகாலட்சுமி மாதிரி இருக்க. உன் பேர் என்னம்மா? கல்யாணி. ஸ்வீட் நேம். நான் யாருன்னு தெரியல. நீ வண்டியில பெட்ரோல் இல்லாம ஈரக்கொல்லிய கையில பிடிச்சுக்கிட்டே நிற்கதியா நின்னப்போ கரிஞ்சிருத்த மாதிரி கபால்னு வந்து காப்பாத்துனானே வேலு, அவனோட அம்மா. கரிஞ்சிருத்த என்ன காப்பாத்துச்சா? சரி அதை விடுமா. கல்யாணி, எனக்கு கடந்த 10 வருஷமா திரும்ப திரும்ப ஒரு கனவு வருதுமா. அதுல ஒரு ட்ரீம் பாயும் ஒரு ட்ரீம் கேர்ளும் வருவாங்க. அந்த ட்ரீம் பாயோட ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதான் என் பையன் வேலு. அதான் அங்க இருக்கா பாரு வேலை. அந்த பொண்ணோட ஃபேஸ் மட்டும் புகையடைஞ்ச மாதிரி தெரியவே தெரியாது. நேத்து தான் அந்த ஃபேஸ் கிளியரா தெரிஞ்சிச்சு. அது நீயேதான் இல்லடி? ஆமாமா. கனவு நீங்க மட்டும் தான் கண்டீங்களா இல்ல குடும்பமே சேர்ந்து கண்டீங்களா? குடும்பமே தான் இல்லடி? டோட்டல் ஃபேமிலியே லூசு தான். அவன் மார்க்கெட்ல விலை போகாத சொத்த கத்திரிக்காய். அவனை எப்படியாவது உன் தலையில கட்ட பாக்குறாங்க. கல்யாணி பாருமா, நான் ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வரேன். நீ மட்டும் என் பையன் வேலுவை கல்யாணம் பண்ணு வச்சுக்கேன், ராத்திரி 12 மணி வரைக்கும் டிவி பார்க்கலாம். காலையில 10 மணி வரைக்கும் நிம்மதியா தூங்கலாம். உனக்கு எப்ப போர் அடிக்குதோ அப்பெல்லாம் வேலுவை குனிய வச்சு குமரலாம் இல்லடி? எந்திரிங்கடி, வீட்டுக்கு போலாம். கல்யாணி என்ன கிளம்பிட்ட? உட்காருமா. ஏன் பேசாம இருக்கணும்? உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நீங்கள் அனைவரும்
ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ரேணிகுண்டா ரேணுவின் நடனம் இப்போது ஆரம்பமாக இருக்கிறது. உங்கள் மத்தியிலே ரேணு அவர்கள் பேச வருகிறார்கள். பலத்த கரகோஷத்துடன் ரேணிகுண்டா ரேணு. மனசு விட்டு பேசணும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்ப என் கழுத்துல இருக்க மாலைய நான் தூக்கி போடுவேன். அது யார் கழுத்துல வந்து விழுதோ அவங்க என் கூட ஆடலாம், பாடலாம். Dress மாத்திட்டு வா 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 வா. நீங்க நிக்காதீங்க, போயிருங்க. ஸ்டேஷன் போலீஸ் உடனே போன் பண்ணு. சுந்தரத்தை எதிர்த்து ஏழமான இருக்கிற என் சிங்கம் மயங்கிடுச்சு. என் சிங்கம் மட்டும் எழுந்திருச்சுன்னா இங்க இருக்கிற ஒரு ரவுடியும் தப்பிக்க முடியாதே. சிங்கம் ஏந்திரி, சிங்கம் ஏந்திரி. லயன் ஸ்டாண்ட் அப். சொல்லுங்கண்ணா. குமார், நம்ம ஆளுங்க ராமூர்த்தியை போட்டு தள்ளிட்டானுங்க. ஆனா எல்லாம் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க இல்லையா? அதுலயும் அந்த எஸ்ஐ சுரேஷ் மோசமான ஆளு. எங்க அவன் அடி உதைக்கு பயந்து நம்ம ஆளுங்க உண்மையை உளறி தொலைச்சிருவானுங்களோன்னு பயமா இருக்கு. நம்ம ஆளுங்களை பற்றி கவலைப்படாதீங்க. அவனுங்க கழுத்து ஏற்றாலும் உண்மையை சொல்ல மாட்டானுங்க. அவனுங்களை முதல்ல வெளியில் எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஏய் வேலை. எஸ் மேடம். இங்க வா. போன் அடிச்சதுன்னா ஏதாவது கம்ப்ளைண்டா இருந்தா நோட் பண்ணி வை. பேந்த முழிச்சுக்கிட்டு என் மூஞ்சியே பாத்துட்டு இருக்காத. என்ன வேலையை பாரியா? உன்னை எல்லாம் வச்சு மாரடிக்க வேண்டியிருக்கு. அந்த ஃபைல் எடு. இந்தாங்க மேடம். ஹலோ ஹலோ சார், நான் மாதவரம் மார்க்கெட்ல இருந்து பேசுறேன் சார். பேசுங்க. இங்க பெரிய கலவரம் நடக்குது சார். கலவரம் என்ன கண்டிஷன்ல இருக்கு? 2 பேரை குத்திட்டாங்க, 4 பேரை வெட்டிட்டாங்க, 10 கடையை கொளுத்திட்டாங்க, 3 பொண்ணை ரேப் கூட பண்ணிட்டாங்க சார். ராங் நம்பர். ஏன் சாவு கிராக்கி போன் அடிக்குதுல்ல, எடுத்து பேச. நான் என்ன 92432177 செல் நம்பரை போட்டேன். தமிழ்நாடு முழுக்க 108 ஆம்புலன்ஸ் 100 போலீஸ் தானேயா? சார், இது உடுப்பி ஹோட்டல் சார். கஸ்டமருக்கு ஈஸியா இருக்கட்டும்னு நாங்களும் 100 நம்பர் வாங்கி வச்சிருக்கோம். உங்களுக்கு பூரி பொங்கல் வடை வேணும்னா ஃப்ரீயா டோர் டெலிவரி பண்றோம். என்ன குசு குசுன்னு? யாரு போன்ல? ஏதோ ராங் நம்பர் மேடம். போனை போட்டு பூரி இருக்கா பொங்கல் இருக்கான்னு கேக்குறாங்க. எவனோ கலாய்க்கிறான், பயந்தான். நீயா 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 என்னையா வந்த உடனே நீயானு கமல் படம் ஓட்டிட்டு இருக்கற? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் பாராய் கண்ணே. ஒரு தடவை ஹலோ சொல்லு பாப்போம். ஹலோ ஹலோ ஹலோ. இங்க ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுங்க இல்ல. ஏய், தலைக்கு மேல ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது முகம் குப்புன்னு வந்திருக்கு. நான் கலவரன்னு ஃபோன் பண்ணும்போது இங்க ராங் நம்பர் சொன்னது நீதானே? ஐயோ, கண்டுபிடிச்சி சேஸ் பண்ணி வந்துட்டானே. எங்க? நான் இல்ல சார். ராங் நம்பர்னு சொல்லு பாப்போம். இல்ல சார், நான் இல்ல சார். ராங் நம்பர்னு சொல்லு.
ராங் நம்பர். ஏய் மிமிக்ரி பண்ணாத, ஓன் வாய்ஸ்ல சொல்லு. ராங் நம்பர். இதே சொல்லுதா? ஐயோ ஏயா இப்படி பண்ண? கலவரத்துல 2 பேர் என்ன வெட்ட வந்தாங்க. உடனே நான் என் போனை எடுத்து 100க்கு டயல் பண்ணேன். ஐயோ போலீஸ் தான் போன் பண்ணிட்டான்னு சொல்லி 2 பேரும் பயந்து போய் நின்னாங்க. நான் ஸ்பீக்கர் போன ஆன் பண்ணேன். கோயால நீ ராங் நம்பர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுங்க என் முதுகுல 30 வெட்டி வச்சாங்க. என்ன சத்தம்? உலகத்திலேயே கலவரம்னு போன் பண்ணா ராங் நம்பர்னு சொன்ன முத போலீஸ் நீதாயா? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஆமா இவர் யாரு? இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? ஏதோ பேஷன் டிவில நடந்து வர்ற பிகர் மாதிரியே வர்றாரு. ஆனா கடவுளே, இன்ஸ்பெக்டரை பார்த்தா பென்சிலுக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரியே இருக்காரு. இந்தால பார்த்தா பப்புன் மாதிரியே இருக்கு. நானு உன்னை பார்த்தா பானிபூரி விக்கிற மாதிரியே இருக்கியா? என்னம்மா நிப்பாட்டு, கர்நாடக தானே? அப்பா இப்ப நான் ஏன்டா அட பாவிகளா, ஐயோ ஐயோ, மொத்தத்துல இது போலீஸ் ஸ்டேஷனே இல்ல, ஏதோ நாடகோட்டையில புந்து மாதிரி இருக்குது. முதல்ல எல்லாரும் கடையை காலி பண்ணிட்டு போங்க. என்ன போன வாரம் கூப்பிட்டேன் வர மாட்டேன்ட்ட புருஷங்க வந்துட்டானா? சார் ஐ, வெக்கத்தை பாரு. ஏய் ஸ்டேஷன்ல ஒண்ணுக்கு போற, ராங் நம்பர்னு சொல்ற, மூஞ்சியும் மொகர கட்டையும் பாரு. நீ எல்லாம் செக்யூரிட்டி வேலைக்கு போக வேண்டியதானே? வா. ஏய் சாயங்காலம் கெஸ்ட் ஹவுஸ்ல சரக்கு வாங்கி வச்சிரு. சரி சரி சரி. பாபா சார். யார் ஏமா அப்படி கத்திட்டு போறான்? கலவரம்னு ஃபோன் பண்ணா ராங் நம்பர்னு சொன்னீங்களாமே, நீதானே? ஏன் அப்படி பண்ற? சாரி சார், முதல்ல எனக்கு இந்த போலீஸ் வேலையே பிடிக்கல சார். பயந்த சுபாவம், குடும்ப கஷ்டம் சார். எங்க அம்மாவுக்காகவும் தங்கச்சிகளுக்காக தான் இந்த வேலையை செய்யறேன். பிடிச்சி சேர்ந்தாலும் பிடிக்காம சேர்ந்தாலும் தைரியமா இருக்கிறவன் தான் என் போலீஸ். டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். சரி சார். சரி சார். தேங்க்ஸ் சார். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? என் பேரு லட்சுமி, இவன் என் மகன் வேலு. வணக்கம். போலீஸ் வேலையில இருக்கான். கை நிறைய சம்பாதிக்கிறான். நேரம் தான் கொஞ்சம் கருப்பு, ஆனா குணத்துல சும்மா பால் வெள்ளை. நம்பலையோ? சரிம்மா, இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வந்துடுறேங்க. அம்மா ஏய், அம்மா சும்மாடா சும்மா இரு. என் பையனும் உங்க பொண்ணும் காரணம் லவ் பண்றாங்க சம்மதி. நீங்க மட்டும் சம்மதிக்கலனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தப்பு, நான் பேசி முடிக்கிறேன்னு கையோட கூட்டு வந்துட்டேன். போத்தர் கொலவெறி காதல் சம்பந்தி. என்னது கொலவெறி காதலா? எஸ். ஆஹா. இல்ல இல்ல. ஆமா கல்யாணி, நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா என்ன பார்த்தலாம்? இந்த பையனும் நீயும் காதலிக்கிறீங்கன்னா உன்னை பொண்ணு கட்டு வந்திருக்காங்க. பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 2 தடவை பார்த்தா பொண்ணு கேட்டு வந்துடுறதா? உங்க அம்மாவுக்கு தான் அறிவில்லைன்னா உங்களுக்கும் அறிவில்ல? முன்ன பின்ன தெரியாத வீட்டுக்குள்ள இப்படி நேரா வந்து நுழைஞ்சு பொண்ணு கேக்குறீங்களே, லூசுத்தனமா இல்ல? டோட்டல் டேமேஜ். நீங்களும் நானும் லவ் பண்றோமா? மனசுல பெரிய அழக நினைப்பு. அப்பா வெளிய போ சொல்லுங்க. அண்ணே அண்ணே சொன்னா கேளுனே. நாங்கறல அண்ணே ஐயோ நில்லுனே. நில்லுடா. ஏம்மா வேணும்னு சொன்ன கேட்டியா? அவன் மட்டும் ஓகே சொல்லிருந்தா நீ அவளை சந்தோஷப்பட்டிருப்ப. டேய் வேலு, பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படும் போது புதுசா பிளான் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீ அவளை பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டியோ இல்லையோ, அவ தான் என் மருமகன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அம்மா